ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா தக்காளி சட்னி. தக்காளி சட்னி தானே, அதில் என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா? இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி தான் செய்வீங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? முதல்ல ஒரு கடாய் சூடு பண்ண வச்சிடலாம். கடாய் நல்லா சூடாயிருச்சு. இனி நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துடலாம். எந்த எண்ணெய் உங்கள் வீட்டில் இருக்கோ அந்த எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இதில் சேர்க்குறேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இனி நம்ம வெள்ளைப்பூடு சேர்த்துடலாம். வெள்ளைப்பூடு பார்த்திங்கன்னா ஒரு 7 பல் வெள்ளைப்பூடு, அதை பாதியாக நறுக்கி நம்ம சேர்க்குறது கரெக்டாக இருக்கும். இனி இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி, அதை சின்னதாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். ரொம்ப சின்னதாக நறுக்கணும்னு கிடையாது. நம்ம இதை எல்லாத்தையுமே மிக்சியில் அரைக்க தான் போகிறோம். அதனால் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் பெருசாகவே. அடுத்தது 1/4 டீஸ்பூன் ஜீரகம் நான் இதில் சேர்க்குறேன். இனி இந்த பூடு, இஞ்சி, ஜீரகத்தை வதக்கி விட்டுறலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா சீக்கிரமாக கருகிரும். இந்த ஜீரகம் எல்லாம் கரிஞ்சதுன்னா நம்ம தக்காளி சட்னி ரொம்ப டேஸ்ட் வராது. அதனால் கவனமாக வதக்கி விட்டுறலாம். இனி இந்த வெள்ளைப்பூடு கொஞ்சம் நிறம் மாறும்போது நம்ம கொஞ்சம் வரமிளகாய் சேர்க்க போகிறோம். வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ப கூடுதலோ குறைவோ சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரு 3 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் கூடுதல் தேவைன்னா கூடுதல் சேர்த்துக்கிடலாம். இதுவும் கரிஞ்சிடாமல் ஒரு 20 செகண்டு வறுத்தா போதும். அதிலே நல்லா ஃப்ரை ஆயிரும். இனி தக்காளி சட்னிக்கு தேவையான தக்காளி நம்ம கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம். நான் இங்கே 1.5 தக்காளி, பெரிய தக்காளி முழுசு, ஒரு பாதி தக்காளி, 1.5 தக்காளி எடுத்துருக்கேன். நீங்கள் தக்காளி தேவைப்படுற அளவுக்கு எடுத்து வதக்கிடலாம். இது ஒரு 4 பேருக்கு சாப்பிட்ற அளவுக்கு தக்காளி சட்னி கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன தக்காளினா ஒரு 3 முதல் 4 தக்காளி நீங்கள் இதில் கட் பண்ணி சேர்த்துக்கிடலாம். இனி தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா வதக்க விட்டுருங்க. தக்காளி பழுத்ததாக இருந்ததுன்னா ரொம்ப டேஸ்ட்டு நல்லா இருக்கும். தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக நம்ம தேவையான அளவு உப்பை இப்போவே ஆட் பண்ணிடலாம். உப்பு சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நான் இன்னும் நல்லா ஸ்பூன் வச்சு மசிச்சு விடுறேன். இனி இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் நான் சேர்க்குறேன். மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்தா போதும். இது கூடவே நல்லா கழுவி வச்சுருந்த புதினாவும் மல்லி இலைகளும் நான் இதில் சேர்க்குறேன். மல்லி இலைகள், புதினா நல்லா தாராளமாக சேர்த்துக்கிடலாம், நிறைய சேர்க்கலாம். இப்போ நான் ஒரு கைப்பிடியை விடையும் கூடுதல் அளவு தான் நான் இங்கே சேர்த்துருக்கேன். இனி இதை நல்லா தக்காளி கூட மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா அந்த பேனை நம்ம ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு வதக்கி விடணும். மேக்ஸிமம் இந்த மாதிரி துணி பிடிச்சு நம்ம குக் பண்ணுறது அவாய்ட் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி துணி யூஸ் பண்ணி பிடிச்சிங்கன்னா நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எனக்கு இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதனால தான் இந்த மாதிரி பிடிச்சிருக்கேன். இனி நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம். நம்ம முதல்ல போடும்போது நிறைய இருந்த மாதிரி இருந்தது. இப்போ பாருங்கள், கொஞ்சம் வதங்கின பிறகு அவ்வளவா நம்ம போட்டதே தெரியலை பாருங்கள், ரொம்ப கம்மியாயிருச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்டவ்வில் விட்டுருங்க. சிம்லே இருந்து நல்லா வேகட்டும். இப்போது நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இனி இது நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு இப்போ நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம வதக்கி வச்சுருந்தது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இனி இதை நம்ம அரைச்சி எடுத்துடலாமா? வாங்க அரைச்சிட்டு வரலாம். இதில் எதுவுமே தண்ணி சேர்க்க தேவையில்லை. பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இனி ஒரு கடாய் வச்சிடலாம் ஸ்டவ்வில். கடாய் ஹீட் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன்
எண்ணெய் நான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு சேர்த்துடலாம். கடுகை நல்லா வெடிக்க விட்டுறலாம். கடுகு நல்லா வெடிச்சாச்சு. இனி நம்ம இதில் சின்ன வெங்காயம் ஒரு 7, 8 சின்னதாக நறுக்கி சேர்த்துடலாம். அது கூடவே 2 பச்சை மிளகாயும் நான் சேர்த்துருக்கேன். நான் அங்கே வரமிளகாய், அதாவது வத்தல் மிளகு ரொம்ப சேர்க்கல. காரம் கூடுதல் இருக்காது. அதனால் பச்சை மிளகாய் நான் இங்கே 2 சேர்த்துருக்கேன். இனி இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இனி இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் கூட நான் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா இதை வதக்கி விட்டுறலாம். இனி நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தக்காளி சட்னியை இதில் சேர்த்துடலாம். நம்ம இந்த விழுதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்து இந்த சட்னியில் ஆட் பண்ணிடலாம். ஏன்னா மிக்ஸி ஜாரில் நிறையவே ஒட்டி இருக்கும் நம்ம அரைச்ச விழுது. அது கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த சட்னியில் ஊற்றிடலாம். இனி ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி கொதி வாரது வரைக்கும் நம்ம ஸ்டவ்லே வச்சு லைட்டாக கலந்து விட்டுருங்க. வீடே அவ்வளவு மணக்கும் இந்த சட்னி செய்யும்போது. நீங்கள் வேணால் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ரொம்பவே ஈஸியான இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.